என்னைக்கு தான் ஏன் விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து அந்த நாள் வந்தாச்சு மக்களே. இது வரைக்கும் மதுரை வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்தால் நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாம்பன் மேலே சும்மா சீரி பாஞ்சிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகுது. இன்னைக்கு டேட் அக்டோபர் 16, 2025. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த வண்டி ராமேஸ்வரம் நோக்கி தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகுது. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்தாச்சு. இங்கே தான் நம்ம பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு மதன் ஜெனி. என் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெனி தயாராங்க. இப்போ வாங்க மக்களே, அப்படியே அந்த பிஸியான திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல நம்ம பயணத்துக்கு முன்னாடி டீ வாங்கி குடிக்கலாம் முன்னாடி வந்தாச்சு. ஒரு டீ 12 ரூபா. இங்கே முன்னாடி வந்து மலபார்னு ஒரு கடை இங்கே தான் வந்திருக்கோம். என்ன டிராஃபிக்ன்றீங்க மக்களே, சரியான டிராஃபிக்ங்க எங்களுக்கு சென்ட்ரலுக்கு முன்னாடி. ரோடு கிராஸ் மாதிரி வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆஹா, சூப்பராக போட்டிருக்காங்க மக்களே. மழை இப்போ தான் வந்து பேஞ்சு நல்லா ஓஞ்சிருக்குங்க. சரியான மழை தட்டி எடுத்துருச்சு இவ்வளோ நேரம். ஸோ வந்து குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போவோமா. திருவேண்டரம் சென்ட்ரல் வந்து ரொம்ப பிஸியாகவும் இல்லை, ரொம்ப வந்துட்டு எம்டியாகவும் இல்லைங்க. ஓரளவு மாடரேட்டான க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க மக்களே. இன்னும் நமக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் எதுவுமே போடலங்க. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டின்னர் வந்து முடிச்சிடலாம். மணி வந்து ஒரு 6:45 ஆகுது. அப்படிங்க வந்து IRCTC கேன்டீன் வந்து இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு நம்ம டின்னர் ஏதாவது சாப்பிடுவோமா. வாங்க ஃபஸ்ட்டு போய் என்ன இருக்குன்னு கேட்போம். சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி எக் கறி. சப்பாத்தி எக் கறி எவ்வளோ? 60. சப்பாத்தி அண்டு எக் கறி வாங்கியிருப்பாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 60 ரூபாங்க இதோட விலை. 3 சப்பாத்தி அப்புறம் வந்து எக் கறி வித் ஒரு முழு முட்டையோட தராங்க. அடப்பாவீங்களா, ஆசையாக டிஸ்பிளே பார்க்கலாம். முன்னாடி என்னன்னா இன்னும் வந்து டிவிசி MDU அமிர்தா எக்ஸ்பிரஸ் தாங்க போடுறாங்க. இன்னும் ராமேஸ்வரம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து அப்டேட் ஆகலை. மேம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் என்ன பிளாட்ஃபார்ம்? 5. ஓகே. Your attention please. Train number 16343 Amrita Express from Thiruvananthapuram Central to Rameshwaram via Kottayam, Palakkad, Palani, Madurai will leave from Trivandrum Central platform number 5 at 20 hours 30 minutes. ரேக் வந்து இங்கே வந்து நின்னாச்சு. ஸோ வந்துட்டு போர்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு திருவனந்தபுரம், ராமேஸ்வரம், தாம்பரம் சொல்லி போட் மேலோடைய ரேக் ஷேரிங் வந்து அஃபிஷியலி இங்கே வந்து போட்டாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறாங்க. அங்கே என்னமோ வந்து தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எனக்கு தமிழில் வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வந்து கரெக்டாக வந்து நேம் போர்டு வச்சிருக்காங்க. நமக்கான லோகோ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. அரக்கோணம் ஷெட்டுடைய வேப் 4 தாங்க புல் பண்ண போகுது. இண்டிபெண்டன்ஸ் டே லைவரி போட்ட லோகோ போட்டிருக்காங்க. இது வந்து பாலக்காடு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லோகோ புல் பண்ணுங்க. பாலக்காடில் வந்து லோகோ ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன லோகோ போடுவாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த SLRDக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து ஃபெஸ்டிவல் டேஸ்னால வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அன்ரிசர்வில் இருக்கவங்க இதில் எவ்வளோ க்ரௌட் இருக்கான்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு போயிடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏறணும்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% வந்து சீட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இங்கேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா பேசஞ்சர்ஸும் ஓரளவு வந்து போட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து வர்க்காலா இருக்குது, கொல்லம் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேஷனுமே கூட்டம் வந்து இந்த வாட்டிக்கு நல்லா ஏறுவாங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோச்னா மொத்தம் வந்து 2 SLRDங்க, 4 அன்ரிசர்வ் கோச், 12 ஸ்லீப்பர் கோச், 3 தேர்ட் AC, 1 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் கம் செகண்ட் AC கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய அமிர்தா எக்ஸ்பிரஸோடைய ஃபுல் கோச் காம்போசிஷன் மக்களே. நமக்கான கோச் வந்து இதோ இந்த S5 தாங்க. S5லாம் நமக்கு என்ன சீட்டு கிடச்சிருக்குதுன்னா நம்மளுடைய அமிர்தாவுடைய இனாகரல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதே சைடில் நமக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய 15ஆம் நம்பர் சீட் கிடச்சிருக்குது. ரொம்ப 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 ஹாப்பி சீரியஸ் இந்த சீட் கிடச்சதுக்கு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான சீட்டு. சைடு அப்புறம் கோ பேசஞ்சர்லாம் எங்கே வராங்கன்னு தெரியலங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு நானும் ட்ரை பண்ணிட்டு இந்த IRCTC சார்ட் வேகன்சி வந்துட்டு ஏதோ மக்கள் பண்ணிட்டே இருக்குது, காட்ட மாட்டேங்குது ஒழுங்கா. இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமிர்தா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து ராமேஸ்வரம் நோக்கி தன்னுடைய அருமையான முதல் பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகுது மக்களே. நம்மளுடைய பயணத்தை நம்ம வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம மணி இப்போ 8:30 ஆகுதுங்க. கரெக்டாக வந்து கிளம்பியாச்சு ராமேஸ்வரம் நோக்கி. ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டு கேட்டே இருக்காங்க ராமேஸ்வரம்க்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பழனி மக்கள். அது வந்து இன்னைக்கு வந்துட்டு நினைவாகுது மக்களே. ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரம் மேங்களூர் வண்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த வண்டி வந்துட்டு டிவிஷன் வந்து மாறி இருக்க மக்களே. நமக்கு வந்து சென்னை டிவிஷன் மாறி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தமிழ் போர்டு வந்து கரெக்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சென்னை போனதுக்கப்புறம் அந்த போர்டு வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், ட்ரிவாண்ட்ரம் நார்த்து ஸ்கிப் பண்ணுறவங்க நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். மழை லைட்டாக தூருது. ட்ரிவாண்ட்ரம் நார்த்து வந்து தாண்டி போயிட்டுருக்கோங்க. TT 15 இப்போ தான் டிக்கெட்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட்டில் இந்த சைட்லாம் இன்னும் யாருமே வரலங்க. மேபி அடுத்து கொல்லம்ல எங்கேயாவது ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அஃபீஷியல் ஹால்ட்டுங்க, கலக்கூட்டம்னு சொல்லி ஒரு ஹால்ட் வந்திருக்கோம். கூட்டம் வந்து இங்கே ஓரளவுக்கு ஏறி இருக்காங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் டக்குன்னு எடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வர்க்காலா. நம்ம
நம்ம கோச்சில் வந்து இப்போதைக்கு வந்து கூட்டம் வந்துட்டு இவ்வளோ தாங்க இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு 40% கூட்டம் தான் வந்து நம்ம கோச்சில் வந்து போட் பண்ணியிருக்காங்க. வர்க்காலாக்குள்ளே நம்ம அப்படியே அரைவாயிட்டு இருக்கோம். மெதுவாக அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரோடு போயிட்டுருக்கு. நல்லா வந்து மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வர்க்காலா சிவகிரி அரைவாயிட்டே இருக்கோம் மக்களே. கூட்டம் வந்து இங்கே வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லைங்க, ஓரளவு தான் அங்கங்கே இருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் பின்னாடி வந்து இருந்தாங்க. ரிசர்வேஷனுக்குலாம் வந்துட்டு இதோ கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இங்கே இருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வண்டி ட்ரிவாண்ட்ரமில் எடுத்ததுலேருந்து 105லேருந்து 110 வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. சீரியஸ்லி செம்ம வியூங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு வந்துட்டு மழை வந்ததுனால ரோட்டில் லைட்டாக ஒரு ஈரப்பதத்தோட காற்றுலேயும் அந்த ஈரப்பதம் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே மேலே உங்களுக்கு வானத்தை பாருங்களேன், அப்படியே லைட்டாக வந்து அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியுது. அது பேரலல் ரோடு வேறு பக்கத்தில், அருமையாக இருக்குதுங்க வியூ. மெயின் லைன் என்ட்ரி தான் மக்களே. கொஞ்சம் வந்துட்டு ஸ்பீடாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அங்கே நம்ம பிளாட்ஃபார்ம்லேருந்து வேடிக்கை பார்க்கும்போது கொல்லமில் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்ரிசர்வ்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா இருக்காங்க, ரொம்பலாம் இல்லை, ஓரளவு கூட்டம் வந்து இருக்குது. பட் ரிசர்வேஷனுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க மக்களே கொல்லமில். நம்ம வந்து இப்போ போகிற ரூட்டில் சுற்றி போகும்போது உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 770 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு எடுத்துக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 16 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்துக்குது. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரீமியம் சர்க்கிள் வந்து போட்டிருந்தாங்க. ப்ரீமியம் சர்க்கிளில் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 635 ரூபாய் வச்சுங்க ஸ்லீப்பருக்கு. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம கேரளாவுக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஹால்ட் இருக்குது. ஸோ வந்து நான் போயிட்டு தூங்க போகிற மணி ஆல்மோஸ்ட் 10 கிட்ட ஆக போகுது. ஸோ தூங்கிட்டு மார்னிங் எங்கே இருந்தீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். குட் நைட். இங்கிருந்து வருது பாருங்கள், இதாங்க பாலக்காடு டவுன் வழியாக பொள்ளாச்சி போகக்கூடிய லைனு. நம்ம வந்து உள்ளே போயிட்டு ரிவர்ஸில் எடுத்து இதோ இந்த லைனில் எடுத்து அப்படியே நம்ம அப்படி போயிடுவோம். ட்ரிவாண்ட்ரம் மெயில் நிற்கிதுங்க. பாலக்காடு ஜங்ஷனில் நல்ல க்ரௌட் இருக்குது மக்களே. உங்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனி வரைக்கும் போகிறதுக்கு வந்து ஏறுவாங்க, மதுரைக்கும் நிறைய க்ரௌட் வந்து இங்கே ஏறுவாங்க மக்களே. குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்து ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்து உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து நம்ம போயிட்டு லோக்கோ ரிவர்ஸில் எடுத்து நம்ம வந்து பொள்ளாச்சி லைன் எடுத்துருவோம். இங்கே வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஹால்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. வெளியே போயிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் டீ காஃபி ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே முடிஞ்சால் வந்து முன்னாடி போய் லோக்கோவை கவர் பண்ணலாம். ട്രെയിൻ നമ്പർ 16343 തിരുവനന്തപുരത്ത് നിന്നും പൊള്ളാച്ചി പഴനി വഴി മധുരൈ വരെ പോകുന്ന തിരുവനന്തപുരം മധുരൈ അമൃത എക്സ്പ്രസ് 4ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. என்னங்க அது பாலக்காடு ஜங்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு மதுரைன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாலக்காடில் வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடுங்க, நிறைய பேர் வந்து பாலக்காடில் இறங்கியிருக்காங்க. போர்டிங்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே கடை இருக்குது, கடையில் போயிட்டு நம்ம டீ காஃபி ஏதாவது ஒன்று வாங்கி குடிப்போம் வாங்க. ஆனால் ஒரு பால் ஒரு காஃபி வாங்கலான்னு ஆசையாக போய் வாங்கினா செம்ம தண்ணியாக இருக்குதுங்க காஃபி. ஐயோ எப்பா, உண்மையை சொல்லப்போனால் வாயில் வைக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணியாக ரொம்ப லைட்டாக போட்டிருக்காங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. கைஸ், அங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு அந்த லோக்கோவை தான் வந்து டீகப்பல் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதே லோக்கோவை தாங்க அங்கே போய் மாட்ட போகிறாங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியோடைய பழைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இதோ இந்த பாலக்காடு ஜங்ஷன் தான். பாலக்காடுலேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பிறை வடிவில் நிலா சூப்பராக இருக்குது பார்க்க. வாவ், பாலக்காடு சந்திப்பு நடைமேடை 4லேருந்து அப்படியே நம்ம டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணி லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து பாலக்காடு டவுன் லைனை வந்து நம்ம ரீச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. என்ன சத்தம்! ஆனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பாலக்காடு ஜங்ஷன் வந்து கேபின் வந்து அமைக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க மக்களே. அப்படி கேபின் சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷனுக்குள்ளே வருமானு எனக்கு கரெக்டாக தெரியல. மேபி உங்களுக்கு கேபின்லேருந்து அப்படியே எடுத்து பாலக்காடு டவுன் மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலக்காடு
பாலக்காடு டவுனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வந்து பாலக்காடு ஜங்ஷனை விட பாலக்காடு டவுன் தான் வந்து உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி வரும். ஜங்ஷன் வந்து கொஞ்சம் வந்து அவுட்ருங்க. பாலக்காடு டவுனில் நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ்க்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க போட் பண்ணுறதுக்கு. மேபி முன்னாடி வந்து கூட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம அமிர்தா பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து கேரளாவே கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ வந்து கேரளா மக்களுக்கு செம்ம பெனிஃபிட்டுங்க. நமக்கு வந்து ராமேஸ்வரம்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா ஸோ பாலக்காடு டவுனில் வந்து உங்களுக்கு டீபோர்டிங் க்ரௌட் வந்து கொஞ்சம் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து நமக்கு வந்து கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய கொல்லங்கோடுங்க. கொல்லங்கோடு தாண்டினதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி தாங்க ஹால்ட்டு. வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட டிலேவாக போயிட்டு இருக்குதுங்க. பிஃபோர் லோக்கோ ரிவர்சல் நமக்கு வந்துட்டு ஹார்ன்ஸும் நல்லா கேட்டுருந்துச்சு. நம்ம கொஞ்சம் இன்ஜின் கிட்டே இருந்தோம். இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கோமா, ஸோ ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது ஹார்ன் அடிக்கிறது. பிஃபோர் கொல்லங்கோடு செமையான ஒரு டீப் கர்வுங்க. எப்படி தெரியுது பாருங்கண்ணா அந்த சிக்னலில் எப்படி கோச் மின்னுதுன்னு பாருங்கள். இந்த கொல்லங்கோடு பார்த்துட்டிங்கன்னா சுற்று வட்டாரத்தில் நிறையா வந்து வில்லேஜஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணி போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க மக்களே. அதனால் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹால்ட்டுங்க. இந்த ஸ்டேஷனில் இந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க. ஒரு கார்டனுக்குள்ளே போகிற ஃபீல் வரும். ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொல்லங்கோடில் வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி நடந்திருக்கும் போல் முன்னாடி. பொள்ளாச்சிக்கு வந்து ஸ்லாக் டைம் இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லேயே அரைவ் ஆக போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்து நம்ம டிலேவாக வந்துகிட்டு இருந்தோம். பொள்ளாச்சியில் வந்து மெயின் லைன் என்ட்ரி தாங்க. 3rd பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்க வண்டி 5:37க்கு வந்து 5:40 எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து ஒரு 11 நிமிஷம் வந்து நம்ம ஏர்லேயே உள்ள அரைவ் ஆகிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி சந்திப்பு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி ராமேஸ்வரம் வண்டி பொள்ளாச்சியில் கால் பதிச்சிருக்குதுங்க. வாவ், செம்ம ஹாப்பியாக இருக்குது. மீட்டர் கேஜ் காலத்தில் நம்ம கையை விட்டு போன ராமேஸ்வரம் வண்டி இப்போ வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் மூலம் மீண்டும் வந்து பொள்ளாச்சியில் வந்து கால் தடத்தை பதிச்சிருக்கு மக்களே. எனக்கு வந்து சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. நான் வந்து இங்கேருந்து ஏறி போட் பண்ணி நான் வந்து ராமேஸ்வரம் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் கரெக்டாக எனக்கு டைமிங்லாம் தெரியல. அதுவும் எனக்கு என்ன ஞாபகம் இல்லைனா நம்ம த்ரூவாக போனோமா இல்லை மாறி மாறி போனோமா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன வண்டி ட்ரெயின் நம்பர் பழைய நம்பர் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். ஸோ பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ்க்கு ஓரளவு நல்ல டீசெண்டான க்ரௌட் வந்துட்டு ஏறினாங்க மக்களே. பொள்ளாச்சியில் டீ வந்து அருமையாக இருக்குங்க. இந்த கடையில் வந்து உங்கள் வீட்டில் போட்டு விற்கிற டீ. ஸோ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே 10 ரூபா தான், செம்மையாக இருக்கும். நல்லா அப்படியே விடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம அந்த நேரத்தில் வந்து பொள்ளாச்சி சந்திப்பிலிருந்து நம்ம பயணத்தை ராமேஸ்வரம் நோக்கி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றீங்க. பல நாள் கோரிக்கை மக்களே, ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இந்த சைடு வந்து நம்ம வண்டி விடணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸ்லி வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மக்களே. டெய்லியுமே இந்த வண்டி ஆப்ரேட் ஆகுங்க. நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த வண்டி வந்து டெய்லி ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய மக்கள் வந்து இந்த வண்டி வந்து பயன்படுத்திக்கோங்க. வெளியே வந்து அப்படியே விடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் மழையும் தூரிக்கிட்டு இருக்குது, பனியும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கிளைமேட் வந்து இப்போ வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸ்கிப்பிங் கோமங்கலம், ஒரு நல்ல ஏர்லி மார்னிங்கில் கோமங்கலம் ஸ்டேஷனில் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற மரங்களோடு சேர்த்து அப்படியே பார்க்கும்போது செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. லைட்டாக வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பனி வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன அழகாக இருக்குங்க. ஏர்லி மார்னிங் ரைடு ஏர்லி மார்னிங் தான், அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க எதுவுமே. நல்ல மழை வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. மேலே செம்மையாக வந்து மலை மேகங்கள் வந்து சூழ்ந்துருக்கு. கோமங்கலத்துக்கும் உடுமலைப்பேட்டைக்கு நடுவில் இருக்கிற செக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து காற்றாலைகள் நிறைஞ்சிருக்குங்க. அப்ரோச்சிங் உடுமலைப்பேட்டை மக்களே. ஸோ வந்துட்டு உடுமலைக்குள்ளே அப்படியே மெதுவாக வந்து வண்டி அரைவ் ஆகிட்டு இருக்கு. நல்லா இப்போ தான் வந்து கொஞ்சம் மழைலாம் தூரி ஓஞ்சிருக்கு. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் உங்களுக்கு லைட்டாக வந்து ஈரமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து உடுமலைப்பேட்டைக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோம்.
ஆக்சுவலாக நம்மளுடைய அமிர்தா எக்ஸ்பிரஸ்க்கு இதுக்கப்புறம் வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை எக்மோரில் தாங்க பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். இதுவே செகண்டரி மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராமேஸ்வரம் அண்ட் திருவாண்டம் சென்டரில் வந்து செகண்டரி மெயின்டெனன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்குலாம் சீரியஸ்லி செம்மையான டைமிங் மக்களே. ஒரு 6 மணிக்கு இங்கே வண்டி ஏறினாங்களா அப்படியே வந்து ஒரு 12:30க்குலாம் வந்து உங்களை வந்து ராமேஸ்வரம் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ வேறு லெவலான ஒரு ஆப்ஷனுங்க. நல்லா ஏர்லி மார்னிங்கில் வண்டி இந்த மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது அந்த காற்றை சுவாசிக்கிறோம்ல, அப்போ வந்து அப்படியே வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அப்படியே பாடி ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. உடுமலைப்பேட்டை தாண்டணுன்னா நம்ம வந்து மைவாடி ரோடு கிட்ட வந்துட்டோம். ஸ்பீடு வந்து 110ல் போயிட்டுருக்காங்க. மார்னிங் டைமில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாஃப் வந்து உள்ளே ஃபுல்லாக கோச் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே போகிறாங்க மக்களே. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து பழனிக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம பழனி மலையை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஷேடோ மட்டும்தாங்க தெரியுது. அப்படியே ஃபுல்லாக பனி படர்ந்துருக்கு. அது கூட பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. அண்ட் தென் நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏகப்பட்ட கோவில் நகரங்களை வந்து இந்த வண்டி வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. பழனியில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் நல்லா சிறப்பாகவே போயிட்டுருக்கு. இந்த ரூட்டுடைய ஹார்ட் பீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன் பழனி ரீச் பண்ணியாச்சு. பழனியில் வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து டீபோர்டிங் நிறையாவே இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கேரளா மக்கள் ஏகப்பட்ட பேர் இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பழனி மலை வந்து நம்ம முருகர் வந்து தரிசிக்க வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா பழனி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹால்ட்டு. இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, எந்த வண்டிக்குமே பழனி வந்து ரொம்ப முக்கியமான ஹால்ட்டுங்க. இதோ இந்த ரூட்டோடைய இன்னொரு ஹீரோங்க நம்ம சென்னை சூப்பர் ஃபாஸ்ட். வாவ், செம்மையாக அரைவாது இல்லை வண்டி. அரக்கோணம் வேப் 4 உள்ள வந்துக்கிட்டு இருக்கு வண்டி. இந்த வண்டி வேறு லெவல் டிமாண்டிங்க. இதை பற்றி நான் சொல்லி தெரியுங்க இல்லை எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அங்கேருந்து வரும்போதே பாருங்களேன், அடைச்சி போட்டு தான் கூட்டு வரும் இந்த வண்டி. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்ம் வந்து வண்டியில் வந்து க்ளீனிங் பர்பஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு கிளைமேட்டு, மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம பழனி தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வாவ், செம்மையாக இருக்குது அப்படியே வெளியே பார்க்க. இப்போ மழை பேஞ்சு ஓஞ்சிருக்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நிற்கிற சுகம் இருக்கே, அது ஒரு தனி சுகம் மக்களே. எவ்வளோ அழகான ஒரு வியூ இல்லை, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குதுங்க அப்படியே. ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய மலை இருக்குதுங்க. அந்த மலையை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு வந்து மறைச்சிருக்கு. திண்டுக்கல் ஊருக்குள்ளே வந்து இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய்க்கலாம் திண்டுக்கல் போயிருந்தா. ஆனால் அவங்களை வந்து நான் கரெக்டாக ஆன் டைம் தான் கூட்டு போவோம்னு சொல்லிட்டு அக்கரைப்பட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஹால்ட்டு போட்டாங்க. இப்போ நம்ம ஐ திங்க் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாக போவோம்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் நகரத்துக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக உங்களுக்கு மேகமூட்டமாக தான் இருக்குது. திண்டுக்கல் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் நம்ம வந்து ஏர்லியாக திண்டுக்கல் ஜங்ஷனில் அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளை வந்து மலையோட வரவேற்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்க. வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளான் கூட நீங்கள் வந்துட்டு திண்டுக்கல்லில் சாப்பிட்டு வரனா கூட வந்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து திண்டுக்கல் வந்து நீங்கள் வாங்குறனா கூட வாங்கிக்கோங்க. அந்த லாஸ்ட்டு போயின்னா அங்கே வந்துட்டு நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் அந்த எண்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். காஃபி எது குடிக்கனாலும் அந்த லாஸ்ட் போயின்னா நல்லாயிருக்கும். இல்லை திண்டுக்கல்லிருந்து ராமேஸ்வரம்க்கு இனிமேல் டெய்லியுமே ரன் ஆகக்கூடிய வண்டியாக அமிர்தா எக்ஸ்பிரஸ் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகா ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் டெய்லி வண்டி. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, திண்டுக்கல் மக்களே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்லில் வந்துட்டு நல்ல க்ரௌட் வந்துட்டு டீபோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ கைஸ் திண்டுக்கல் இப்போ கிளம்பியாச்சு. நமக்கு திருநெல்வேலி வந்தே பாரத்தையும் இப்போ தான் வந்து 3rd பிளாட்ஃபார்ம் அரைவ் ஆயிருக்குங்க. ஸோ வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து ட்ராக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவோமா, ஸோ வந்து அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து டிலேவாக தாங்க கிளம்பிட்டு இருக்கோம்.
மக்களே 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 வியூவை பாருங்கள் மக்களே, எம்மாடி என்ன அழகாக இருக்குது. ஐயோ கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்குங்க, அப்படி இருக்குதுங்க. அப்படியே மேகங்கள் ஃபுல்லாக அந்த மலையை வந்து அப்படியே மூடி இருக்குதுங்க. எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறேனே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபேவரட் வியூ மக்களே இந்த வைகை ரிவர். அதில் தண்ணி போகலைனாலும் கூட நமக்கு இந்த பக்கத்துலேயே இந்த பேரலல் ரோடு போகுது. அண்ட் தென் அங்கே ஒரு பிரிட்ஜு, அங்கே தூரத்தில் பிரிட்ஜ். இந்த வைகை பிரிட்ஜை மட்டும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பாலம் கிராஸ் ஆகிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு இந்த ரிவரை வந்து நிறைய பாலங்கள் வந்து அப்படியே கடந்து போகும். தண்ணி பரவாயில்ல, ஓரளவு போகுது. மழை வந்ததுனால கொஞ்சம் இப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். மதுரை ஜங்ஷனுக்குள்ளே அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. செகண்ட் பிளாட்ஃபார்ம் அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடு. கைஸ் ஃபைனலி வந்துட்டு மதுரை வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மதுரை தான் நம்ம வண்டிக்கு வந்துட்டு ஒரு பழைய வீடாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து தன்னுடைய புது வீடு ராமேஸ்வரம் போக போகுது. ஸோ வந்துட்டு இனிமேல் அங்கிருந்தா வண்டி வந்து கிளம்ப போகுது. சரி ஓகேங்க, இந்த வண்டியை பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்துடலாமா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2001 வந்து இனாகரல் பண்ணப்பட்ட வண்டிங்க. அப்போ வந்து உங்களுக்கு திருவாண்டம் டு பாலக்காடு ரன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் திருவாண்டம் டு பாலக்காடு ரன் ஆனதுக்கப்புறம் பொள்ளாச்சி லைன் முடிஞ்சதுக்கப்புறம் பொள்ளாச்சி வரைக்கும் வந்துட்டு ஒரு பேசஞ்சராக விட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பொள்ளாச்சிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நாள் கோரிக்கையான ராமேஸ்வரத்துக்கு வந்து வண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. சரி ஓகே, மதுரையில் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்து டிவோட் பண்ணிட்டாங்க மக்களே. வண்டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து காலியே ஆயிடுச்சு. இது வரைக்கும் மதுரையோட எண்டான நம்ம அமிர்தா முறையாக மதுரையை தாண்டி இதோ இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ராமேஸ்வரம் நோக்கி கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட தாங்க வண்டி நின்றுச்சு. உடனே டிபார்ட் ஆயாச்சு. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் நம்ம கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னங்க 3/4 பேர் வந்துட்டு டிவோட் பண்ணிட்டாங்க. கூட்டம் வந்து முன்னாடி இருக்கிற கோச்சில் தான் கொஞ்சம் ஏறி இருக்காங்க. மற்றபடி நம்ம கோச்சுக்கு பின்னாடிலாம் யாருமே வந்து போட் பண்ணல மக்களே. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நமக்கு மதுரைக்கும் ராமேஸ்வரம் நடுவில் வந்துட்டு ஒரு 3 ஹால்ட்டுங்க. உங்களுக்கு வந்துட்டு மானாமதுரை ஜங்ஷன், பரமக்குடி, ராமநாதபுரம் 3 ஹால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க நடுவில். ஸோ வந்து சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு போய் விடுறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ் மதுரையை தாண்டணுன்னா மறுபடியும் வந்து மழை வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லைட்டாக வந்து அப்படியே தூரிக்கிட்டு இருக்கு. இப்போவே மக்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நோட்டிஃபிகேஷனே விட்டாங்க எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னா. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சிலுமே ஓரளவு மக்கள் வந்து இருக்காங்க. கேரளா பீப்புள்ஸ் நிறையாவே இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து டிமாண்டிங்காக போகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து வெளியே நியூஸ் பரவ ஸோ அது கண்டிப்பாக இந்த வண்டி வந்து டிமாண்டிங்காக போகும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் மானாமதுரை ஜங்ஷனில் இங்கே பாருங்கள் அரைவ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அங்கே நின்றுட்டு வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் எத்தனை வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சொன்னால் ஃபஸ்ட் டைம் மதுரையில் சொல்லியிருப்பேன். சரி ஓகே வாங்க மானாமதுரைக்குள்ள அப்படியே என்ட்ரு ஆகலாம். இங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து கூட்டம் ஏற மாட்டாங்க மக்கள். ஏன்னா இங்கே மக்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா மானாமதுரை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் சைடில் தான் நீங்கள் வந்து பழனி கோயிலுக்கு போய் முருகனை தரிசிக்கணும்னா உங்களுக்கு வந்து டெய்லி வண்டி வந்து கிடச்சாச்சு. நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து பழனி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எங்கேயுமே வெயிலே அடிக்கலங்க. உங்களுக்கு வந்து மலை சாரலோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மானாமதுரையில் வந்து சின்னதாக ஒரு வரவேற்பு செலிப்ரேஷன் அந்த மாதிரி வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேர் வந்து முன்னாடி இருந்தாங்க. மானாமதுரை தாண்டணுன்னு இங்கே ரைட்டில் போது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அருப்புக்கோட்டை வழியாக உங்களுக்கு வந்துட்டு விருதுநகர் போகக்கூடிய லைன் மக்களே. இங்கெல்லாம் ஏதோ வந்து பிட்லைன் ஒர்க்கா என்னன்னு தெரில, ஏதோ போயிட்டு இருக்குது. தெரிஞ்சவங்க கீழே அப்டேட் பண்ணிடுங்க. பரமக்குடி வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட டிலேவாக தாங்க வந்திருக்கோம் பரமக்குடிக்கு. ஸோ நமக்கு ராமேஸ்வரம்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்காங்க. 12:45 தான் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு வண்டியுமே இல்லைங்க. முன்னாடி போகிறதுலாம் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சரும் திருச்சி பேசஞ்சர் தான் முன்னாடி போயிட்டுருக்கு. பரமக்குடி தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மந்தமாக இருக்குது. ஸோ டீ வாங்கி கொடுக்கலாம், டீ வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க.
ராமநாதபுரம் கிட்ட நம்ம வந்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா வந்து மழை பெஞ்சிருக்கும் போலங்க. தண்ணி வந்து எப்படி கட்டி கிடக்கு பாருங்களேன் எல்லா இடத்துலையும். பிளாட்ஃபார்ம் 1ல் வண்டி அரைவ் ஆகிட்டு இருக்குங்க. வண்டியை வந்து இன்னும் முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்வாடி போகிறதுக்கு செம கனெக்டிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு கேரளாலேருந்து உங்களுக்கு வந்து ராமநாதபுரமில் இறங்கி இங்கேருந்து வந்து பஸ் பிடிச்சி உங்களுக்கு ஏர்வாடி போகிறதுக்கு செமையாக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க போல். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம கோச்சில் இருந்தவங்க வந்து இங்கே வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. இங்கே இறங்குறவங்க எல்லாமே வந்துட்டு ஏர்வாடி போகிறவங்க தான். இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. வேரிஸ்மை ட்ரெயினில் செக் பண்ணேன், டிலேவாக போகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 35 நிமிஷத்துக்கு நம்ம டிலேவாக போயிட்டு இருக்கோம். ஸோ தெரியல எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்னு. கொஞ்சம் முன்னாடி போனால் தான் நமக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கும். ஏன்னா வந்து நான் ரிட்டன் வந்து அங்கேருந்து வர அமிர்தா எக்ஸ்பிரஸ் தான் போட்டிருக்கேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1:30 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஐஎன்எஸ் பருந்து இருக்க இடத்த கிராஸ் பண்ணோம் மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டாகிராஃப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இறக்கி தாங்க ஓட்டுவாங்க. ஏன்னா வந்து அது அவங்களுக்கான இஷ்யூ, அங்கே வந்து சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சில தூரத்துக்கு வந்து மேலே வந்து பேண்டாகிராஃப் போவாதுங்க. கைஸ், மண்டபமில் லூப் எடுத்து நம்ம வந்து இந்த சைட் பிளாட்ஃபார்மில் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க. மதுரை போகிற வண்டி தாங்க நின்றுட்டு இருக்கு அந்த பிளாட்ஃபார்ம், ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில். இங்கே இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க. கைஸ், பாம்பன் அப்படியே என்ட்ரு ஆகிறக்குள்ள மேகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கடுமையான மழை வரும்னு நினைக்கிறேங்க. ஐயோ, இந்த மேகத்தை பார்த்துட்டே பாம்பனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. எத்தனை வாட்டி ட்ராவல் பண்ணாலுமே இந்த பாம்பன் என்ட்ரு ஆகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணையே கிடையாது மக்களே. அதுவும் இந்த கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ, இதில் அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும். வாவ் மக்களே, பாம்பன் பாலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோங்க. என்ன வியூங்க. வாவ் வாவ் வாவ். வா, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறாங்க போலங்க. நல்லா தண்ணியுடைய வேகம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்ற நாளை விட. இந்த மழை வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் போல். அம்மா அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஃபைனலி பாம்பனில் கால் பதிச்சாச்சுங்க. சே, ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த செங்குத்து தூக்கு பாலம்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக வந்து போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல மட்டும். அங்கே அவ்வளோ பேர் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போகிறவங்க அத்தனை பேரும் நம்மளாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த பழைய பாலத்து மேலே எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? கீழே வந்து அப்டான்ஸ் போட்டு போயிருங்க. பாலத்துலேருந்து வெளியே போகும்போது ஒரு நல்ல கேர்வ் எடுத்து தான் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போகுங்க. அதை பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் அழகாக இருக்குது. பாம்பன்லேருந்து எகைன் நம்ம வெளியே போகும்போது ஒரு நல்ல கேர்வ் எடுத்து தான் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கோம். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 55 km/h. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேங்க. அந்தளவுக்கு அந்த அழகு சத்தியமாக அப்படியே நம்ம கட்டி போட்டுருச்சு. உங்களையும் கண்டிப்பாக கட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம வந்து ராமேஸ்வரம்குள்ளே கரெக்டாக ஆன் டைமுக்கு 12:45க்கு உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ஃபைனலி நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்டென்ஷன் அந்த vlog வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம அப்படியே வந்து நான் வெளியே போயிட்டு ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு திரும்ப வந்து அமிர்தாலே கிளம்பி போகணும். ஓகே, கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துருக்குங்க. 12:45 வந்திருக்கு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. எல்லோரும் மக்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம் மக்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரடி ரயில் போக்குவரத்து வந்து கிடச்சாச்சு டெய்லியும். திண்டுக்கலுக்கும் ஆல்சோ அதன் கேரளாலேருந்து வரக்கூடியவங்களுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க போகுது. சரி ஓகேங்க, மக்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ சூப்பர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.